இங்கே இங்கிலாந்தில் நண்பர்களை சந்திக்கும்போது சென்னையில் நீங்கள் வந்து எதை மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டக்குன்னு ஃபுட்டை சொல்லுவோம். ஆனால் எனக்கு வந்து சினிமா பார்க்குறது வந்து ரொம்ப தேட்டரில் போய் பார்க்குறது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. இங்கே வந்து நான் சினிமா பார்க்குறதுக்கு நிறைய பயணங்கள், அதாவது 30 மைலு, 50 மைலு, 100 மைல், 120 மைலு, 4 மணி நேரம் பிரயாணம் பண்ணிலாம் வந்து படத்துக்கு போயிருக்கேன். எல்லாமே எளிமையாக கிடைச்ச விஷயம் வந்து எனக்கு இங்கே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் கிடைக்குது. அதுவும் ஒரு சுகம்தான்னு வச்சுக்காங்களேன். ஏன்னா சென்னையில் நான் ஆழ்வார்பேட்டையில் இருக்கும்போது சுற்றி தியேட்டர்ஸ், எங்கே வேணாலும் டக்கு 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 டக்குன்னு எல்லா மொழி படங்களையும் பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. ஓகே, அந்த மாதிரி வந்து இருக்கிற ஒரு ஊரை விட்டுட்டு சினிமாவுக்காக வந்து பல மைல்கள் பயணித்து படம் பார்க்குற ஒரு சூழல் இருக்குது எனக்கு. பட் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சினிமாவை பற்றின பேச்சுக்கள், சினிமாவை பற்றியே பயணங்கள். சினிமா பார்த்து வந்து ஒரு 2 மணி நேரம் டீ கடை வாசலில் நின்று பேசிகிட்டு இருப்போம். அதே மாதிரி ப்ரெஸ் மீட்டில் போய் சில படங்கள், அதான் எல்லா படங்களுமே வந்து ஆற்றுன்னு ஆற்றுவாங்க. சில படத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸில் பேசப்படுற விஷயங்களை கேட்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அன்றைய நாளே வந்து இனிமையான மாதிரி இருக்கும், ஒரு ஹாப்பி டேயாக இருக்கும் அது. அந்த மாதிரி வந்து சில ஃபங்க்ஷன்ஸ், சில சினிமா ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப நிறைவாக இருக்கும். அந்த படத்தை வந்து உடனே பார்க்கணுன்னுலாம் தோணும். இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் வந்து இங்கிலாந்தில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த பிரசாத் ஸ்டுடியோவும் சினிமா ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து டெய்லி போய் சினிமாவை பற்றியே பேசி, சினிமாவில் இருக்கிற விஷயங்கள், நுவான்சஸ் இதெல்லாம் பேசி பேசி இருக்கிற விஷயங்கள் இங்கே மிஸ் ஆகுது. ஆனாலும் டெக்னாலஜி வந்து துணையோட யூடியூப்பில் இன்றைக்கி நடக்கிற நிகழ்வுகளை எல்லாத்தையுமே வலையேற்றிடுறாங்க. முக்கியமாக தம்பி சுதீர் டிவி கபிலன் வந்து பட்டு பட்டுன்னு ஏற்றிடுவான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த நடந்த நிகழ்வுகள் இல்லை சோஷியல் மீடியாவில் அதை பற்றி பேச்சுக்கள்லாம் வரும்போது அந்த அந்த படத்தின் மீதான கவனங்கள் போகும். அந்த மாதிரி டக்குன்னு கவனம் ஈர்த்த ஒரு விஷயமா வந்து இந்த சிவகுமார் முருகேசன் ஒரு இயக்குனர் வந்து கண்ணில் படும் பொழுது அதை பற்றின தேடல் வர ஆரம்பிச்சது. ஏன்னா சிவகுமார் முருகேசன் ஒரு டெபியூ இயக்குனர். அவர் காக்கா மூட்டை மணிகண்டன் கிட்ட உதவியாளராக இருக்கார். அவர் வந்து தாய்க்கிழவின்னு ஒரு படம் பண்ணுறாரு. இவர் நம்ம சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் தாய்க்கிழவின்னு ஒரு படம் பண்ணுறாரு. ஆனால் இந்த படம் வெளிவருவதற்கு முன்பே அவர் வந்து சேவன் ஒரு படம் வந்து சிவகார்த்திகேயனோட பண்ணுறாரு. அந்த சேவன் படத்தை யார் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தா பெரிய கை, இண்டஸ்ட்ரியில் பெரிய கை ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் அதை தயாரிக்கிறாங்க. இப்போ ஆச்சரியம் வருமா வராதா? யார் இந்த சிவகுமார் முருகேசன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஆனால் இந்த தாய்க்கிழவி ஃபங்க்ஷன் பார்த்துட்டு இருக்கும்பொழுது நம்ம வந்து 2-3 நாளாக வந்து ராதிகா மேமுடைய அந்த கோபிநாத் அவரோட பேசின இன்டர்வியூ வந்து நம்ம வந்து பேசியிருந்தோம் நம்ம ஜாக்கி டிவியில். அது ரிலேட்டடாக உடனே அவங்க பேசின அந்த வீடியோ வந்து எனக்கு காமிச்சது யூடியூப் அல்காரிதம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு அப்படியே நூல் பிடிச்சி தேடிகிட்டே போனால் அந்த சிவகுமார் முருகேசன்லேருந்து எல்லாத்த பற்றின ஒரு விஷயங்களையும் அந்த தாய்க்கிழவி ஃபங்க்ஷன் மூலமாக அதை பார்க்க முடிஞ்சுது. டெக்னாலஜிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இத்தனை 10,000 மைல் டிஸ்டன்ஸில் இருக்கும்பொழுது அங்கே நடந்த நிகழ்வுகளை பார்த்து நாமளே அந்த ஃபங்க்ஷனில் இருந்த ஒரு ஃபீல் அது கொடுக்குதில்ல, அது ரொம்ப நல்ல விஷயம், ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த மாதிரி இந்த கவனம் ஈர்த்த சிவகுமார் முருகேசன் அந்த மாதிரி விஷயங்களையும் அந்த நிகழ்ச்சி பற்றிய ஒரு புரிதல்களையும் எனக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளையும் நான் வீடியோவாக பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி சினிமாஸ்க்காக விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ரொம்ப சிம்பிள். சிவகுமார் முருகேசன்றவர் ஒரு டைரக்டர். அவருக்கு வந்து ஒரு படம் தாய்க்கிழவி, அதில் வந்து ராதிகா அம்மாவை நடிக்க வைக்கிறாரு. இது ஒரு கதை. இதை வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. ஆனால் சேவன் படத்தினுடைய இயக்குனரும் இதே சிவகுமார் முருகேசன் தான். அது மட்டும் கிடையாது, அடுத்த படமும் சிவகுமார் முருகேசனுக்கே நான் வந்து படத்தை கொடுக்குறேன் அப்படின்னு யார் நம்ம சிவகார்த்திகேயன் வந்து மேடையில் சொல்கிறார். எனக்கு சிவகார்த்திகேயன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த பாராட்டுறதுல வந்து வஞ்சகமே வச்சுக்க மாட்டார். அந்த பாராட்டுறது வந்து முக்கியமாக அந்த ஸ்டேஜில் வந்து அவ்வளோ ஷோ பண்ணதுனால அந்த என்னது சேரட் வந்து போட்டு சாமியானா பந்தல் கட்டினவன் பேரை கொண்டு ரொம்ப அழகாக அதை வந்து சொல்லுவார். அது எவ்வளோ பெரிய விஷயம்னா,
எனக்கு எங்கள் அம்மாவும் சரி, எனக்கு நான் வளர்க்கப்பட்ட முறையும் சரி, நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப பாராட்டும் பொழுது இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன், நான் சொல்லுவேன். எங்கள் அம்மா அப்படி தான். அந்த மாதிரி தான் இந்த வீடியோ பண்ணுறதும் காரணம் அதுதான். ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அது வந்து ரொம்ப அழகாக கொண்டாடப்படுது. அதை பார்க்கும்போதே மகிழ்வாக இருக்குது. அதனால் அது ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இது. இதான் பேசிக் ஆக்சுவலாக. முக்கியமாக சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அதை பற்றி பேசும்போது அவ்வளவு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு முதல்ல ஃபீமேல் கிரிக்கெட் ஃபிலிமாக கனா பண்ணதுலேருந்து, கொட்டிக்காளியிலேருந்து, யூடியூபர்ஸ்க்காக வந்து கார்த்திக் வேணுகோபாலை வச்சு நெஞ்சமுண்டு நேர்மை, இந்த மாதிரி நிறைய அவர் சொல்லும் பொழுது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், பணம் நிறையா வருது, அது நான் மட்டுமே வச்சுட்டு வாழறதுக்காக அது இல்லை. நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதை விட அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருக்கிற ஒரு 4 பேரை மேடை ஏற்றி பாராட்டினது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. பணம் என்ன சார் பணம்னு பேசுறது இல்லை, பணத்தை எப்படி எப்படியெல்லாம் முதலீடு செய்து எதன் மூலமெல்லாம் எல்லாருக்கும் வந்து வாய்ப்புகளை வழங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது சாதாரண விஷயம் இல்லை. அதை வந்து சிவகார்த்திகேயன் அதை வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. அதனாலே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று ரொம்ப பிடிக்கிறது காரணம், ஸ்க்ராட்ச்லேருந்து மேலே வந்தவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து மேலே வந்தவனுக்கு தான் அந்த வறுமையோ அந்த கஷ்டமோ நஷ்டமோ எல்லாமே தெரியும், வேல்யூ பண்ண தெரியும்னு சொல்லுவேன் நான். அந்த வேல்யூ பண்ண தெரிஞ்சனால தான் இன்றைக்கி சட்டை பேண்ட்டு போட்டுக்கிட்டு நான் இங்கே நிற்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து சிவகார்த்திகேயன்னு சிவகுமார் முருகேசன் வந்து சொல்கிறார் மேடையில். இதில் இன்னொன்று கவனிக்கணும், திரும்ப திரும்ப சிவகார்த்திகேயன் வந்து சிவகுமார் முருகேசனை வந்து சொன்னது வந்து என்னென்னா அந்த ஜென்யூனிட்டி. அந்த ஜென்யூனிட்டின்றதை திரும்ப திரும்ப சொல்லும்போது இதில் பேசின எல்லா விஷயத்தையும் வச்சு என்னால் ஒரு கணக்கு போட முடியுது. ஏன்னா மனிதர்களை படிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒன்றோட ஒன்று லிங்க் நான் இங்கே இருக்கிறேன். அந்த வீடியோக்களை பார்த்தே என்னால் புரிஞ்சிக்க முடிகிற ஒரே விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து நான் கதை சொல்லி ஒரு படம் கொடுக்குறேன், தாய் கழிவுன்னு ஒரு படம், நீ ஒரு கதை எடுத்து வந்தால் நான் வந்து நீ அரிசி எட்டுவா நான் உமி எட்டு ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்களா அந்த மாதிரி போட்டு சமைப்பண்ற மாதிரி நீ ஒரு கதை பண்ண நான் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ரைட், ஓகே. ஆனால் அதன் பிறகு இன்னொரு கதைக்கு வந்து டக்குன்னு வந்து ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் போய் பேசி வாய்ப்பு வாங்குறதும் சரி. அதில் என்னென்னா அவர் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு தாய் கழுவி சொல்லும்போதே நான் அந்த படத்துக்கு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன்னு பேசுகிறது இருக்குல்ல, அதை வந்து 2 படத்துக்கு சைன் பண்ணுறாங்க. அதன் பிறகு அதில் அவர் நடிக்கிறத அவரே ஒப்புக்கிறார். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 படம் பண்ணுறதா தான் பேச்சிருக்காங்க. அது வந்து ஒரு அந்த ஜெனுவினிட்டி ரொம்ப பிடிக்கும். சரி, இப்படி ஒரு அறிமுக இயக்குனருக்கு எப்படி அள்ளி கொடுக்குறாங்க, எப்படி வந்து அந்த இடத்துல வந்து சிவகுமார் முருகேசன் தனித்து நிற்கிறார் அப்படின்ற ஒரு விஷயந்தான் எனக்கே உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்து, யார் சாமி நீ அப்படின்ட்டு. சிலர் வந்து இந்த மாதிரி அதுதான் அதில் இந்த இடத்துல இதை கரெக்டாக எடுத்து வர பாருங்க. இப்போ சிவகுமார் முருகேசன் கிட்ட ஒரு ஜென்யூனிட்டின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாருல்ல சிவகார்த்திகேயன், அதிலே வந்து சிவகார்த்திகேயன் ஒரு விஷயம் சொல்லுவார், நான் எந்த இடத்திலும் சிவகுமார் முருகேசன் வந்து அடுத்த கட்டமோ இல்லை கொஞ்சம் அந்த தடிப்பெலாம் வந்துடும், 4 படம் சைன் பண்ணால் முடிஞ்சது கதை, அது தலைக்கு ஏற்றிக்காமல் இருக்கிறதப்போ தான் இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களால் நினைக்க முடியும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் தலைக்கடமே இல்லாமல் இருந்தால் கூட உங்களை வந்து நோண்டிகிட்டே இருப்பாங்க. அதுதான் இண்டஸ்ட்ரி, அப்படி தான் எல்லா இடமுமே, அது ஐடியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் சொந்தக்காரன் உறவுக்காரன் எல்லாமே அப்படி தானே வச்சுக்காங்களேன். அப்போ வந்து அவர் சொல்லும்போது அது வந்து நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்குவேன், நான் கூட இருப்பேன்னு சொல்கிறது இருக்குல்ல. இத்தனை வருஷம் படம் பண்ணி இவ்வளோ உயரங்களை தொட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் வச்சு பண்ணும்பொழுது ஒரு அறிமுக இயக்குனர் வந்து தடமாறிடக்கூடாது, உங்கள் கூட நான் நிற்பேன்னு சொல்கிறது இருக்குல்ல. எக்கேடு கெட்டுக்கேடா போடா எனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி நினைக்காம தன்னோடு பயணிக்கிறதுல வந்து நான் பார்த்துக்கோன்னு சொல்கிறதுலாம் வந்து அது நல்ல மனசு இருந்தால் மட்டும்தான் அப்படி பேச முடியும். ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப அழகாக அதை எடுத்துரைத்தார். இப்போ இந்த சிவகுமார் முருகேசனுடைய அந்த ஜென்யூனிட்டிக்கு வரேன். சிவகுமார் முருகேசன் ஜென்யூனிட்டியாக இருந்தார், போகிறாரு வந்தாருன்னா அந்த அடக்கம் வந்து நிறைய பேர் நடிப்பாங்க, அது வந்து தெரிஞ்சிடும் ஈஸியாக, பல்லிழிச்சிடும். ஏன்னா 50 ஆண்டு காலமாக ராதிகா சரத்குமார் அவர்கள்லாம் வந்து ஒரு இயக்குனரை பற்றி பேசுகிறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அவங்க கூடலாம் பயணிச்சிருக்கும்போது ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும் அவங்களால, ரொம்ப கரெக்டாக பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த பையனை பற்றி அவங்க பேசினதும் அவ்வளோ நிகழ்ச்சி இருந்தேன். நான் தான் சொன்னதும் இல்லை, அந்த வீடியோவில் தான் அப்படியே நூல் பிடிச்சின்னு போனேன். அதுதான் இந்த வீடியோக்கான காரணம். அப்போ அந்த ஜென்யூனிட்டி எங்கே வருதுன்னா, சொன்ன நேரத்தில் அந்த படத்தை முடித்தார் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சிவகார்த்திகேயன் சொல்கிறார். சொன்ன நேரத்தில் ஒருத்தன் படம் முடிக்கும் பொழுதே அவன் சின்சியராக இருக்கான்னு அர்த்தம்.
ஏன்னா சைன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன எவனோ படத்தை போடுறான் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரியான அந்த கமிட்மெண்ட்லேருந்து நகர்ந்த நிறைய இயக்குநர்கள் நான் பார்த்துருக்கேன். இந்த படமே சொதப்பி போனதுலேருந்து நிறைய நடந்திருக்கு. சோம்பேறித்தனம் குடி கொண்டுடும், தடிப்பு வரும், அதப்பு வந்துடும், எனக்காக எவ்வளோ பேருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த மண்டையில் அந்த சூடு ஏறும். அதை தான் அவர் சொன்னார், அது மாறாத அளவுக்கு நான் வந்து பார்த்துக்குவேன் அப்படின்னு அவர் வந்து சொன்னதுக்கு காரணம் அதுதான். சரி, இந்த சிவகுமார் முருகேசன் ஜென்யூனிட்டி அப்படின்னு ஒன்று சொன்னதுக்கு திரும்ப ஒரு உதாரணம் சொல்கிறேன். நண்பர் பாலசரவணன் வந்து பேசுகிறார். அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். அதுதான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு இன்னும் மிக முக்கிய காரணம். யார் சாமி நீன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. படம் கமிட் பண்ணும் பொழுதும் அதே பணிவு. படம் முடிச்சாச்சு, இப்போ வந்து தாய் கிழவின்னு ஒரு 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 ப்ராடக்ட் வந்துட்டு வர 27ஆம் தேதி வருது, அப்பயும் அதே பணிவு தான். ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலுக்கு படம் பண்ணுறாங்க சேயோன்னு சிவகார்த்திகேயன் வச்சு, அப்பயும் அதே பணிவு தான். ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருமே மேடை ஏறி, அதுவும் மிக முக்கியமாக சிங்கம்புலி, அருள்தாஸ், அதுக்கப்புறம் வந்து இளவரசு, இவங்க ராதிகா, இவங்க எல்லாருமே வந்து அந்த இயக்குனரை பற்றி பாராட்டுறாங்க. இந்த பாராட்டுகள் எல்லாம் சும்மா வராது. முக்கியமாக இளவரசு ஒரு பெரிய கேமராமேன். அவரை வந்து இந்த பையனை பற்றி எஸ்கே கிட்ட சொல்லும்போது, இந்த பையன் வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்கிறாப்புல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சாதாரண விஷயம். அதை வந்து இன்றைக்கி சிவகார்த்திகேயன் வந்து அது மேடையில் சொல்கிறார். ஆக ஒரு ஸ்க்ராட்சிலேருந்து மேலே வந்தவன் இவ்வளோ உயரங்களை தொடும் பொழுதும் அந்த 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 மீட்டர்லேயே இருக்காப்புல, அந்த ஜென்யூனிட்டி. அதனால தான் சிவகார்த்திகேயனுக்கு அது பிடிச்சது. காரணம், சிவகார்த்திகேயன் இந்த உயரங்களை தொட்டும் அவர் அப்படி தான் இருக்கார். நம்மளை மாதிரியே ஒருத்தன் இருக்கிறான், நம்மளை மாதிரியே ஒருத்தன் வந்து நிற்கிறான், நம்மளை மாதிரியே ஒருத்தன் வந்து அலட்டல் இல்லாமல் நிற்கிறான் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும், நம்மளுக்கு ஈஸியாக ஒருத்தவங்களை பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சிவகுமார் முருகேசனை வந்து நம்ம சிவகார்த்திகேயனுக்கு பிடிச்சதுன்னு நான் நம்புகிறேன். எல்லாத்த விட முக்கியமான விஷயம், இந்த தாய்க்கிழவி பற்றியும் ஒரு விஷயம் பேசி முடிச்சிடுறேன் அந்த வீடியோவை. இந்த படம் வந்து இந்த அப்பத்தாள் அப்படின்ற அந்த தாய்க்கிழவிகள் தான் வந்து ஒரு குடும்ப சாமி மாதிரி. எனக்கு எங்கள் பாட்டி சத்யாவதி, நான் நகர்ப்புறமாக இங்கே நான் கடலூர், விழுப்புரம் அப்படியே வளர்ந்தேன். என் பாட்டி சத்யா வந்து தெருவா ஜாக்கெட் விற்று எங்கள் அம்மா ஜெயலட்சுமி வந்து பியூசி வரலையும் படிக்க வச்சாங்க. இந்த கல்வியினுடைய மகத்துவம், அதனுடைய முக்கியத்துவம்லாம் புரிஞ்சு புருஷனை தூக்கி போட்டு தூர கடாச்சிட்டு வந்து ஒரு பொண்ணை வளர்த்து நிற்க வைக்கிறதுன்றது இருக்குல்ல. ஆனால் என் பாட்டி வந்து தம்பட்டமாக அதெல்லாம் போட்டது கிடையாது. ஆனால் அப்படியான ஒரு 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 வயதான பெண்மணிகள் வந்து அவங்க வந்து அந்த அந்த தம்பட்டம் அந்த இதெல்லாம் போடுறதெல்லாம் இன்னும் அழிகிற நிலமையில் இருக்குது. அதனால் இந்த கதையை நான் பண்ணேன்னு சிவகுமார் முருகேசன் சொல்லும்போது உண்மையிலே நெகிழ்ச்சியாக இருந்தது. காரணம் என்னென்னா, கொட்டுக்கால்னு ஒரு படத்தை வந்து நம்ம சிவகார்த்திகேயன் வந்து நான் வெரி சாரி, இது வந்து இன்னும் வெகு சீக்கிரத்தில் அந்த படத்தை வந்து நான் பண்ணிடுறேன். எனக்கு வந்து அதான் சொல்கிறேன், ஃபெஸ்டிவல் மூடு, தேட்டர் ஸ்மெல்லு, அந்த ஒரு மூடு இருந்தால் தான் என்னால் அந்த படத்தை பார்க்க முடியும். அதற்கு ஒரு சிச்சுவேஷன் ஒரு இது அமையும் போது தான் நான் பார்ப்பேன். அதனால் அதில் வந்து எனக்கு சில வருத்தங்கள் உண்டு. அதனால் அந்த படம் பார்க்கறதுக்கு சொல்கிறேன். இன்னும் கொட்டுக்காளி பார்க்கல, எனக்கு பார்க்கணும். ஆனால் அது வந்து அதற்கான விஷயம் இன்னும் வரலை. கண்டிப்பாக அதை நம்ம விரைவில் செய்வோம். இதெல்லாம் வந்து ஒரு செயலா பிக் பாஸ்ன்ற மாதிரி இதெல்லாம் ஒரு காரணமாக ஜாக்கி நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு அதெல்லாம் சொன்னாலும் புரியாது. சில ஒவ்வாமை, சில விஷயங்கள்லாம் அப்படியே போனது. ஆனால் கொட்டுக்காளி ஒவ்வாமை கிடையாது. அதை வந்து மிக சரியான ஒரு மீட்டரில் சரியான நேரத்தில் அதை பார்க்கணும். அப்படியான ஒரு சுச்சுவேஷன் நான் இப்போ இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன் கொஞ்சம் நிறைய சிக்கல்களோடு போயிட்டுருக்கிறதுனால அதனால் அதை பண்ண முடியல. ஆனால் கொட்டுக்காளி படத்தை பற்றி எஸ்கே வந்து அதை வந்து மேடையில் அதை பேசும்பொழுது அந்த படம் பார்க்கலையேன்ற வந்து கில்ட் ஃபீலிங் எனக்கு இருக்கின்றதுனால இப்போ அதை பற்றி பேசினேன். ரைட். இந்த தாய்க்கிழவியை பொறுத்தவரையிலும் என்னென்னா, இப்படியான ஒரு குடும்பத்திற்காக நின்ற அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அந்த பெண்மணிகள், அது வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாலாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோட பாட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை நான் கதையாக பண்ணணும்னு நினச்சேன். இதுதான் இந்த இடத்துல வந்து சிவகுமார் முருகேசனை முன்னிறுத்துகிறது. இத்தனைக்கும் அவர் 2-3 ஷூட்டிங்லாம் போய் ஏதோ படம்லாம் நின்று அந்த வலு வேதனைகளை மிக முக்கியமாக பட்டினி பசிக்கான டெஃபினேஷனை வந்து கொடுக்கும்போது எனக்கு வந்து சிவகுமார் முருகேசனை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அதை தூக்கி சுமக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து சிவகுமார் முருகேசன் இந்த கதையை எடுத்துக்கிறது, நம்ம அதை தான் சொல்லுவேன். நம்மக்கிட்ட இருக்கிற கதைகளை பேசுகிறதுக்கான இயக்குநர்கள் இல்லவே இல்லை. நம் மண்ணின் கதைகள், நம்மளுக்காக வந்து நின்ன உறவுகள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது.
அந்த கதைகளை எடுத்துக்கிட்ட அதை உடனே வந்து கார்த்திக் வேணுகோபால் மாதிரி ஒரு ஆளை வந்து அந்த இடத்த எடுத்துன்னு போய் நிற்க வச்சு அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கிறதுல மிக முக்கிய காரணமாக கார்த்திக் வேணுகோபால் இருந்திருக்கார். உண்மையிலே அது ரொம்ப பெரிய விஷயம் அது ஆக்சுவலாக. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து எடுத்து இவ்வளோ தூரம் அந்த படம் வந்து நிற்குது அப்படின்னும் பொழுது அதில் வந்து அவர் சொன்னது அதுதான், பசி பட்டினிக்கான டெஃபினேஷன். இந்த மாதிரி விஷயங்களை நான் பதிவு செய்யணும் அப்படின்றதுனால வந்து நான் வந்து அதை செஞ்சேன் அப்படின்றதுலாம் பெரிய விஷயம். இந்த இடத்துல தான் நான் வந்து இந்த படத்தின் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் அதுதான். இப்போ எப்படி வந்து சிவகுமார் முருகேசனுக்கு வந்து என்ன இந்த கதை மீது எப்படி ஈர்ப்பு வந்துச்சு, ஒரு கதை பண்ணணும் அப்படின்னும் போது தன்னுடைய வரலாற்றை, தன்னுடைய குடும்ப கதைகளை குழந்தைங்களுக்கு சொல்லணும், கடத்தணும். இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது, இப்படி வந்து அப்பத்தான் வந்தா, அவள் வந்து இந்த இடத்துல நின்னா பாரு, அந்த இடத்துல வந்து பாப்பா பாரு, அந்த இடத்துல வந்து சொன்னா பாரு, அந்த இடத்துல வந்து அந்த பணத்தை எடுத்து வந்து கொடுத்தா பாரு, இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு கடத்தப்படும் பொழுது அவங்க அதை பார்த்த விஷயங்கள் இது ஏதோ ஒரு வகையில் அது வந்து நிற்கப்படும். ஐ மீன் நினைவில் நிறுத்தப்படும், அது ஹிஸ்ட்ரி ஆக்கப்படும். அப்படி இந்த தம்பட்டம் போட்ட தாய் கழிவுங்கள் எல்லாமே அழிகிற ஒரு நிலையில் வந்து அவங்க இந்த குடும்பத்திற்காக எந்த மாதிரியான சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படின்றது, அதற்காக இந்த கதையை நான் எடுக்க துணிந்தேன் அப்படின்னு சிவகுமார் முருகேசன் பேசினதும் நிகழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. மிக முக்கியமாக சிவகார்த்திகேயன் வந்து ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு எல்லாருக்குமான அந்த நன்றிகளை தெரிவிக்கிற அந்த பாங்கு இருக்குல்ல, அவருடைய உயரங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு அந்த பிளஸிங்க்கு இது ஒரு மிக முக்கிய காரணம் நான் சொல்லுவேன். எல்லாரையுமே அதை வந்து சொல்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு அதுதான் சொல்கிறேன், வளர்ந்ததுக்கு பிறகு வந்து ஒரு மமதையில் அதெல்லாம் நிறைய மாறும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. அதனாலேயே வந்து சிவகார்த்திகேயன் இந்த உயரங்களை தொட்டிருக்கிறார். அதனாலேயே சிவகுமார் முருகேசன் போன்றவர்களுக்கு அவர் வாய்ப்புகளை வழங்குகிறார். அதனாலேயே அவர்கள் இருவரும் புரிந்துணர்வோடு அடுத்த படத்துலையும் இணைகிறாங்க. இது வந்து நிலைத்து நிற்கணும், நீடிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வாழ்த்துக்களாக இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையிலையும் ஒரு நட்போ ஒரு காதலோ ஏதோ ஒரு விஷயம்னா அதை முதல்ல வந்து பொறாமையை பார்க்குற குணங்கள் தான் அதிகம். ஓகேவா? நான் நிறைய இடத்துல சொல்கிறது தான், நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப பாராட்டிகிட்டே இருக்கும் பொழுது இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தான். அதனால தான் என்னுடைய படங்களில் நிறைய நேரம் வந்து ஒரு படம், அது படத்தில் என்ன தான் வந்து அவங்க வந்து செஞ்சுருக்காங்கன்ற நிறைய நல்ல விஷயங்களை தான் நம்ம வந்து பேசியிருக்கோம். எனிவே தாய்க்கிழவி ப்ரெஸ் மீட்டை வந்து இங்கிலாந்தில் இருந்தாலும் கூட அதை பார்க்கும்பொழுது நானே அந்த நிகழ்வில் இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் அது கொடுத்துச்சு. அந்த விஷயம் பேசினது வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதுவே இந்த வீடியோ பதிவுக்கான மிக முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன். உண்மையிலே ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர் தான் நம்ம சிவகுமார் முருகேசன். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சிவகார்த்திகேயனுடைய படம் பண்ணுறதும் அதுக்கு அடுத்த படத்தையும் சிவகார்த்திகேயன் அவர் கூட பண்ணுறதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியலில் வந்து ஒரு பெரிய மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். அது ஒரு மாதிரி என்ன டே யாரா நீ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் எனிவே ஸ்க்ராட்ச்லேருந்து மேலே வந்து இந்த இடத்தை பிடித்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உயரப்போகின்ற சிவகுமார் முருகேசன் மற்றும் சிவகார்த்திகேயன் குழுவினர், தாய்க்கிழவி திரைப்பட குழுவினர் அனைவருக்கும் நம்முடைய அன்பையும் நன்றியும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த திரைப்படம் குறித்தான உங்களுடைய பகிர்வுகள் மைண்டில் எதாவது இருந்தது நீங்கள் இருந்தீங்கன்னா கூட அதை வந்து பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. அதை விட எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டு பாருங்க, இது ஒரு கேஸாக போயிடும். ஃபோனே பண்ணி திட்டினாலும் திட்டுவான் அந்த ஜெகன் பைய. அவன் இதில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் ஜெகனை வந்து நீங்கள் வந்து என்னென்னா அப்படி அப்படியே வருவான். அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் அங்கே பார்த்தோன்னா திடீர்னு பங்கோட இருப்பான், திடீர்னு வருவான், எப்படின்னா இருக்கீங்கன்னு வெள்ளந்தியாக பேசக்கூடிய ஒரு பையன். அவன் இந்த படத்தில் வந்து பாட்டு எழுதியிருக்கான் அப்படின்னும் பொழுது அது எனக்கு வந்து ஸ்பெஷல் என்ன சொல்கிறது, போனஸ் மாதிரி. அது நம்ம கூட இருந்த பையன் டக்குன்னு வளரும்போது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த திரைப்படத்தில் வந்து பாடல் எழுதிய ஜெகனுக்கும் என்னுடைய வாழ்த்தும் அன்பும் தெரிவிச்சுக்கிறேன். தாய்க்கிழவி திரைப்படம் வருகிற 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இங்கிலாந்தில் இருக்கிறீங்க, சென்னையில் நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்கல்ல, இந்த மாதிரி விஷயந்தான். ஒரு படத்தை வந்து ப்ரீமியராக வந்து ப்ரெஸ் ஷோவில் வந்து முதல்ல பார்த்துருவோம். அந்த அது 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 வந்து என்னென்னா அது ஒரு பெருமையும் கூடன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மற்றவங்களாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த படத்தை வந்து பார்க்குறோம். அந்த கொண்டாட்ட மனநிலையில் நம்ம ஏற்கனவே ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு போகிறோம் அப்படின்றது வந்து நிறைய நல்ல படங்கள் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. பிரசாத் ஸ்டுடியோவில் அந்த படங்களை ப்ரீமியரில் பார்க்கும்பொழுது அவ்வளோ ஃபீல் நல்லாயிருக்கும். அதை தான் நான் வந்து மிஸ் பண்ணுறதான்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. பட் எனிவே இந்த உயரங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது இந்த டெக்னாலஜி உதவினால் இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஃபீலாக இருந்தாலும் கூட சில பல இடங்களில் வந்து நம்ம வளரணும்னா சில விஷயங்களை விட்டு வெளியே வந்து ஆக வேண்டும்ன்ற மாதிரி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். பட் எனிவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ தாய்க்கிழவி படம் வந்ததுன்னா எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். ஓகே, ஸோ
வேற என்ன? இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நன்றி, வணக்கம்.